பனங்குடியில் 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு அரிவாள் வெட்டு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு. நெல்லை மாவட்டம் பனங்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் லட்சுமணன் இன்று மாலை வீட்டில் இருந்தார். அப்போது அவரது நண்பரான சபரிராஜன் வீட்டுக்கு வந்துள்ளார். இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் சபரிராஜன் லட்சுமணனை சரமாரியாக அரிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. வெட்டியதோடு மட்டுமல்லாமல் கஞ்சா போதையில் அரிவாளால் வெட்டிய சபரிராஜனை பள்ளி மாணவன் லட்சுமணனை பனங்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு மாணவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மருத்துவமனையில் பரிந்துரையின் பேரில் மேல் சிகிச்சைக்காக கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சம்பவம் குறித்து பனங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சபரிராஜனை கைது செய்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று அதிகாலையில் மாணவன் லட்சுமணன் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். பனங்குடி போலீசார் கைதான வாலிபர் சபரிராஜன் மீது கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.